ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சார்ய மதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து தேவ்யாச விசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரதத்தைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபः. ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதோ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா பிரதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்யோ சர்வோபப்ளவரகித பிரஜானகணः பிரத்யஹர்த்தோ பிரம்மைவாஹமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ஓம் சன்னோ மித்ரः சம்வருணः சன்னோ பவத்வர்யமா சன்ன இந்திரோ ப்ரகஸ்பதிः சன்னோ விஷ்ணுருருக்ரமः. நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मावतु तत्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम्. ॐ सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा द्विषावहै. ॐ यच्छन्तशां वृषभो विश्वरूपः सन्तोऽप्योऽत्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोत् अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरिविसृवं ब्रह्मण कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय. ॐ शान्ति शान्ति. ॐ अहं वृक्षस्य रेरिव कीर्तिपृष्ठं गिरेरिव ऊर्ध्वपवित्रो वाजिनीव स्वमृतमस्मि
द्रविणकं स्वर्चसं सुमेता अमृतोक्षितः इति त्रिसङ्गोर्वेदानुवचनम् ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्रोत्रमथो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्म उपनिषतं माहं ब्रह्म निराकुर्यामा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्तु अनिराकरणमे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्म ते मयि सन्तु ॐ वाङ्मे मनसि प्रतिष्ठिता मनो मे वाचि प्रतिष्ठितम् आविराविर्मयेति वेदस्य महानीस्तः श्रुतं मे मा प्रकाशी अनेनातीतेनाहोरात्र सन्ततामि हृदं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मावतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारमवतु वक्तारम् ॐ भद्रं नो अपि वातय मनः ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाशभिर्यजत्राः स्थिरैरङ्गैः तुष्टुवागुंसस्तभिः व्यशेम देवहितै यतायुः स्वस्ति न इन्द्रो वृद्धस्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदां च प्रगणोति तस्मै तहं गदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये ॐ பக்கம் 13 இந்த பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே எல்லாத்துலேயுமே கீழே ஒரு கோடு போட்டிருக்கும் பாருங்கள். அந்த ஸ்வரம் வந்து ஐயா பாடக்கூடாதுன்னு அர்த்தம். பூர்ணமத பூர்ணமிதம் அப்படி சொல்லக்கூடாது. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே அப்படி சொல்லணும். அப்புறம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அதுக்கு முன்னாடி இருக்கிறது பாருங்கள், மேலே கோடு போட்டிருக்கோம் கொம்பு. இதுக்கு முன்னாடி பூர்ணமதக்கு முன்னாடி சாந்தி சாந்தி சாந்தி. அப்போ அங்கே மேலே கொம்பு போட்டிருந்தா அது ஐ ஸ்வரா. இதில் வந்து கோடே கிடையாது, பிளைன் ஸ்வரா. அப்போ அதில் கவனமாக வந்து நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்த கீழே இருக்கிற இதில் வந்து ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக் பிராண சக்ஷு ஸ்ரோத்ரமதோ பலம் இந்திரியாணி ச சர்வாணி, அது வரைக்கும் ஒரு வரி. அப்போ அதில் ஒரு ப்ரீத் எடுத்துட்டு சொன்னால் தான் அது வரும். இப்போ பேஜ் நம்பர் 117. அந்யதாத்வம் சப்தாத் இது சேன்ன அவிசேஷாத் நவா பிரகரணபேதாத் பரோ வரியஸ்த்வத்
வாதிவத். ஓகே, இப்போ வந்து 3வது அதிகரணத்துக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து மார்கழி மாதம், மாதங்களில் மார்கழியாக இருக்கிறேன். அதனால் இன்றைக்கி கோயிலில் வந்து காலையிலே திறந்துட்டான். அப்போ காதில் இன்னிசையோடு நம்ம வந்து ஒரு பக்கம் மியூசிக்கலோடு நம்ம வந்து எப்படி வந்து ஓம்காரத்தை வந்து மியூசிக்கலாக ஓம்காரத்தை சொல்லணும். மியூசிக்கலானா நீட்டி சொல்லணும். ஓம், சாதாரணமாக ஓம் அப்படி சொல்லுவோம். இதுக்கு பேர் சாமவேத ஓம்கார. இந்த சாமகார காரணத்தினுடைய ஓம்காரத்துக்கு ஒரு பேர் உத்கீதம். உத்கீதம். நாம் வந்து இந்த சாந்தோக்கிய உபனிஷத்தை வந்து ஆரம்பிக்கும்போது இந்த சாமவேதியெல்லாம் பண்டிட்டெல்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த உத்கீதத்தோடு ஆரம்பித்தோம். அவங்கள ஒரு 10 நிமிஷம் அத்தியாயனம் பண்ண வச்சு அதுக்கப்புறம் முறையாக பதத்தியாக பண்ணிடணும். யோகசாந்தி குருகுலத்தில் என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே டெமோ பண்ணி காட்டுவோம் ஒரு தடவை. அதனுடைய சிக்னிஃபிகண்ட் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஓகே, போன இதில் வந்து டேர்ம்ஸில் வந்து 2014 அந்த 100 நாள் வகுப்பு வந்து இந்த பக்கம் கீழே சங்கர மடத்தில் வந்து ஜோ 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 ஜோன்னு இருக்கும். இப்போ வந்து அப்படியே உள்டாயிடுச்சு. அந்த பக்கம் வந்து கோஷாலையில் வந்து கலகலப்பாகிடுச்சு. இந்த பக்கம் மயான அமைதியாகிடுச்சு. இந்த காலம் எப்படி மாறுறது, தேசம் எப்படி மாறுறது. ஆனால் நீங்கள் கோயில்னு ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அந்த கோயிலில் வந்து அந்த ரிச்சுவல்ஸு சிக்னிஃபிகண்ட்டு கண்டினியூஸாக பண்ணி ஆகணும். மடத்துக்கும் கோயிலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் புரியுறதில்ல. அதனால தான் கோவிலை வந்து அங்கங்கே பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ ஒரு கோயிலில் 27 கோயிலை கட்டி கொடுத்துருக்கோம். அப்போ அவன் வந்து சாமிக்கு பட்னி போடக்கூடாது. புரியறதுங்களா? இது ஒரு விஷயம் சீக்ரெட். நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, வெளியில் 5 கோடி உள்ளார 5 கோடி வேஸ்ட்டு கிடையாது. நான் பண்ணினது தான் ஒழுங்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு. எவனும் திருடிட்டு போக முடியாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணாலும் அது வந்து உல்ட்டாவாகிடும். இல்லை எவனாவது அபேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவான். அப்புறம் வயசான காலத்தில் போக முடியாது, அதை ஆப்ரேட் பண்ண முடியாது. புரியுறதா? யாரையாவது ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். அவன் ஏதோ கொஞ்சம் கொடுத்தா நன்றி கடனாக கொடுத்தா பரவாயில்ல, அதெல்லாம் சொல்ல முடியாது, உறுதியாக சொல்ல முடியாது. ஆல் பிஸ்னஸ்ஸு இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அது 100% ஷியூர் கிடையாது. என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, 10 கோடி பண்ணியிருக்கேன் நான், இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் நான். புரியுறதா? அது வந்து பர்மனெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போயும் எல்லா ஊர்லேயும் எல்லா கோயிலும் பண்ணிட்டேன். இது ஒரு விஷயம். 2வது விஷயம், இப்போ வந்து இந்த காசி விஸ்வநாதர் கோயிலில் ஸ்கூல் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது காலையில் இங்கே 4 மணிக்கு வந்துடுவேன் நான். அந்த மாமாவுக்கும் எனக்கும் போட்டி இருக்கும், யார் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறதுன்னு. பிரம்ம முகூர்த்தத்தில் திறந்துருவாங்க 4:30 மணிக்கு. 4:30 மணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கும்பலே இருக்கும் அபிஷேகத்துக்கு. 5 மணிக்கு 4:30 5:30லேருந்து அபிஷேகம் முடிச்சிடணும். பெருசாக விஸ்தாரமாக இருக்கும். அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாராயணம்லாம் நடந்து அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடித்து அதுக்கப்புறம் பிரசாதம் கொடுத்து வாங்கிட்டு 2 ஹவர்ஸ் ஆகும். அது 6 மணிக்கெல்லாம் முடிச்சுடுவாங்க. புரியுதா? அது 6 6:30க்கெல்லாம் எல்லோரும் வெளியில் போயிடுவாங்க. 7 மணிக்கு கோயிலே காலி ஆகிடும். புரியுதா? அதுக்கப்புறம் இந்த லேட்டாக எழுந்துக்கிற கும்பல்லாம் வரும் மார்கழி மாதத்துக்கு. புரியுதா? அதுக்கப்புறம் ரோட்டில் இப்படி போகும்போது திருப்பாவை பாடிட்டு போவோம். ஒரு குரூப்பு வந்து திருவம்பாவை பாடிட்டு போகும். இன்னொரு குரூப்பு உஞ்ச விருத்தி எடுத்துகிட்டு போகும். இந்த தலையில் இதெல்லாம் பண்ணிட்டு பாகவதர்கள் குரூப்பு. இதில் மாம்பழத்தில் சொல்கிறேன் நான், வேறு எங்கேயும் நினச்சிக்காதீங்க. இதுனா இன்னும் அந்த மகாராஷ்டிராவில் ஒரு இருக்க பண்டரிபுரம் இல்லை, மாம்பழத்துலேயே நடந்தது. இப்போ வந்து மாம்பழமே ஃபாரின் ஆகிடுச்சு. அதாவது எங்கள் ஸ்ட்ரீட்டில் காலியாக இருக்கும், சைக்கிளில் தான் போக முடியும், நடந்து தான் போக முடியும்.
அந்த ஸ்ட்ரீட்டு உள்ளர இந்த இது இருக்குல்ல, இந்த வண்டி 100 வண்டி ஆம்புலன்ஸு, ரெகுலராக ஆம்புலன்ஸ் போகிறது அந்த ரோட்டில். அவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்குது, வெரி இம்ப்ரூவ்மெண்ட். சைரன் அடிச்சுட்டு போகிறான் அந்த ரோட்டில். அட எப்படிப்பட்ட ஒரு ரோடு! சைரன் அடிச்சுட்டு போகிறான்னா எவனோ ஒவ்வொரு நாள் ஏதோ ப்ராப்ளத்தில் போகிறான்னு அர்த்தம். அவசர கேஸில். ஏன் அவசர கேஸில் போகிறான்? விட்டுட்டான், சமய வாழ்க்கை விட்டுட்டான், காயத்ரியை விட்டுட்டான், பிராணாயாமத்தை விட்டுட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டான், ஹாஸ்பிட்டல் கதியேன்னு போகிறான். புரியுதா? வாழ்க்கை முறை மாறிவிட்டது. மாதங்களில் மார்கழி சொன்னார். அதை என்ன பண்ணிட்டாருன்னா, மானனீய நரேந்திர மோடி அதை திருப்பி உத்வேகத்தை உண்டாக்கியிருக்கிறார். மார்கழியை வந்து மார்கழி இது டிசம்பர் 21 அது சர்வதேச உபாசன தினமாக எல்லாரையும் ஒத்துக்க வச்சுட்டார். புரியுறதா? இது வந்து மாதங்களில் மார்கழி. புரியுதா? இப்படிலாம் சொன்னால் ப்ரோவோக் ஆகிடுவான். அவனுக்கு ஷார்ட்டஸ்ட் டே, லாங்கஸ்ட் டே அவன் பாஷையிலே சொல்லி இதை உண்டாக்கிட்டார். இப்போ பிரதம மந்திரி லோக்கல் பீப்புள் வந்து கேவலமாக பேசுகிறான். இவன் யோகிதை என்ன, பிரைம் மினிஸ்டரை பற்றி அவன் பலார்னு ஒரு அரையணும் போல் இருக்குது. இந்த ட்ரெஸ் வேறு இருக்கா, அப்புறம் நம்ம தொழில் வேறையா, அதனால் கம்முன்னு கேட்டுட்டோம். முன்னாடி பழைய காலமாக இருந்தால் நடக்கிறதே வேறு. புரியுறதா? நீ உன் லட்சணம் என்னன்னு ஒரு எவ்வளோ பெரிய ஆள், உலகத்துலேயே அந்த மாதிரி 21 விருது வாங்கினவர் எவனும் உலகத்தில் எவனுமே கிடையாது, இனிமேல் வரப்போகிறதும் இல்லை. த கிரேட்டஸ்ட்டு இந்த வேர்ல்டு. புரியுதா? இந்த வரக்கூடிய இந்த 5-6 மில்லினியமில் த பெஸ்ட் பர்சன் அவர், தர்மத்துக்கு அவதார மூர்த்தி அவர் வந்து இவ்வளோ தூரத்துக்கு பண்ணிட்டு இருக்காரு. இவன் லோக்கலில் வந்து தமிழ்நாட்டில் அவன் பாட்டு அவன் லோக்கல் லாங்குவேஜில் பேசுகிறான். பிரைம் மினிஸ்டர், பாரத பிரதமர், ஒரு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டு வார்டு மெம்பரே நீ வந்து இவ்வளோ கேட்குறிய, பிரதமர் அவர், அதுவும் சாதாரண பிரதமர் அவர். அப்படிப்பட்ட அவர் வந்து இப்போ 2வது பஞ்சை வந்து இப்போ அடித்து வச்சுருக்காரு. சர்வதேச உலக யோகா தினத்தில் முஸ்லீம் ஃபர்தா போட்டுண்டு யோகா பண்ணுதுங்க. நம்ம வீட்டு பொண்ணுங்க வந்து ட்ரெஸ்ஸு அவங்க வீட்டில் வாங்கி கொடுக்க முடியலன்னு சொல்லி அரையும் குறையும் போட்டு எல்லாத்துக்கும் பெட்ஷீட்டு தூக்கி போத்துடணும் போல இருக்குது. புரியுதா? இன்னொரு குரூப் வந்து மொத்தத்துக்கு அது பட்டுப்புடவை கட்டினா கூட பூ வச்சா கூட தெரியாத அளவுக்கு கருப்பு துணியை போத்திட்டு போகிறது. ஒரே தெருவில் பார்க்குறது. நீலாம் பார்க்குறியா இல்லையா? நான் பார்ப்பேன், தூரக்கு வந்து என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு சௌரியம். இப்படி அதாவது கலாச்சாரம் அனாச்சாரமாக இருக்குது. நம்மளுடைய கஸ்டம்ஸ் தெரியல, நம்மளுடைய நாகரிகம் தெரியல, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் தெரியல. அதுக்கு மத்தியில் நாம் எல்லாரும் வந்து சிகரமாக இருக்கிற வேதாந்தத்துக்குள்ளே வந்திருக்கோம். அந்த வேதாந்தத்தில் ஸ்ருதி ஸ்மிருதி யுக்தி அதில் வந்து வேதத்தையும் பகவத்கீதையும் இங்கே படித்து இப்போ வந்து அதே மாதிரி இந்த சங்கரமடத்தில் பிரம்மசூத்திரத்தை தொடர்ந்து படிக்கிறக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து பகவான் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கான். யாருக்கும் இந்த இது கிடைக்கல, குடுப்பனை கிடைக்கல. குடுப்பனைன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். ஒரு குடுப்பனை ஒரு கொடுத்து வைக்கணும்டா அதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்களே. நம்மளை வந்து உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, நீங்கள் வந்து ஒரு பெரிய விக்ரமாதித்ய சிம்மாசனத்தில் உட்காந்துட்டுருக்கீங்கன்றது தெரிய மாட்டுறது. அவ்வளோ பெரிய பொன்னிறப்பான தங்க சிம்மாசனத்தில் நாம் எல்லாம் வந்து பிரம்மசூத்திரம் படிச்சிருக்கோம். இங்கே தான் உபநிஷத்து படிச்சிருக்கோம், பிரகரண கிரந்தம் படிச்சிருக்கோம், இங்கே தான் பகவத்கீதையை முடிச்சிருக்கோம். இப்போ வந்து இந்த பிரம்மசூத்திரத்தையும் இதே சங்கரமடத்தில் மாம்பழத்தில் கோயிலுக்கு பக்கத்தில் கோஷாலைக்கு கீழே காமாட்சி அம்மனோட அழகாக ஒரு அமர்ந்திருக்கு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஏன் சொல்கிறேன்னா, மார்கழி மாதம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதம். அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லணும். ஒரு இப்போல்லாம் வந்து இதுலேயே வருது,
இல்லை நிறைய சிஸ்டத்தில் இருக்குது. காலையில் போட்டுண்டாவது வேலை பண்ணணும். புரியுதா? காலையில் எழுந்துக்கிறோம்ல, ராத்திரியே ரெடி பண்ணி வச்சுட்டு அதை போட்டு விட்டுட்டு நீ எழுந்துக்கிறது, பல் தேய்க்கிறது, குளிக்கிறது, போகிறது, டீ குடிக்கிறது, அதுக்குள்ளேயே ஒரு 2-3 பாட்டு வந்துடும். அதில் அதுவே காதில் கேட்டுட்டே வந்து வீட்டு சூழ்நிலை கொஞ்சம் ஊதுவத்தியை ஏற்றி வச்சுட்டிங்கன்னா திருப்பாவை சொல்கிறதுக்கு ஒரு மார்கழி மாதத்துன்னு என்னென்னு கேட்பாங்க. மார்கழி மாதம் அப்படி சொல்லணும், வேறு ஒன்றும் எக்ஸ்ட்ரா சொல்லக்கூடாது. நம்ம வீட்டுடைய ஊதுவத்தியோடைய வாசனை அப்படியே போய் பக்கத்து வீட்டுக்கு போனோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா பாரதி நகர் மாதிரி ஆகிடும். நம்ம இங்கே வச்சுருக்க மரம்லாம் பார்த்துட்டு செடி கொடியெல்லாம் வச்சுட்டு எதிர்க்க அவனும் பசுமையாகிட்டான். இங்கே கட்டடம் கட்டிட்டு அவனும் கட்டடம்லாம் கட்டிட்டான். அதனால் இப்போ அந்த பகுதி முழுக்க இப்போ சமத்துவமாக ஆயிடுச்சு. ஒரு இங்கே பார்த்தாலும் செடி கொடியாக இருக்குது, அங்கேயும் இருக்குது. அதனால் இப்போது இந்த பறவைகள்லாம் இங்கேயும் தங்கிறது, அங்கேயும் தங்கிறது. இதுதான் நல்ல விஷயத்த நம்ம பாட்டு பரப்பின்றே இருக்கணும். கெடுதலை சொல்லி அது வர உருப்படாது, அது உருப்படாது, அது எல்லாம் உருப்படும். இந்த மண்ணில் பிறந்தது எல்லாமே உருப்படும். பிறகுதான் ஏன்னா இது காலங்காலமாக இருக்கக்கூடிய தப்போபூமி இது. அதனால் நம்ம செய்ய வேண்டியதை வந்து இதை பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். இது மார்கழி மாதம் டெய்லி சொல்லின்னு இருக்க முடியாது. இன்றைக்கி வந்து மார்கழி 1, அதனால் சொல்லிட்டேன், இது தெரிஞ்சுக்கோங்க. அந்நியாத்துவ அதிகரணம் அதில் வந்து 3-3-7 நேற்றுக்கு ஒரு சூத்திரத்தை படித்தோம். அதில் ஒரு கதை வந்தது. மண்ணாங்கட்டி வந்து பாறையில் மோதின கதை. புரியறதா? அந்த மண்ணாங்கட்டி பாறையில் மோதுற மாதிரி ஓகே, எப்போ வந்து பிராணனை உபாசனை பண்ணிட்டோமோ தேவர்களை வந்து காப்பாற்றக்கூடியது அசுரர்கள்கிட்டேருந்து. அசுரர்கள் பலம் வாய்ந்தவர்கள், அதிகமாக நம்பர் உடையவர்கள். தேவர்கள் வந்து பலம் குறைந்தவர்கள், நம்பர் குறைவாக உள்ளவர்கள். அதனால் வேண்டி இந்த அப்போ நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். நம்ம எப்போ வீக்காக இருக்கோமோ, பணத்துலேயோ ஹெல்த்துலேயோ வீக்காக இருக்கும்போது என்ன பண்ணோம், ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. புரியுறதா? நமக்கு வந்து அதுவும் நீங்கள் யோக சாந்தி குருகுலத்துக்கு வந்துட்டிங்கன்னா பிராணாயாமம் இருக்குது, யோகா இருக்கிறது. இப்போ வந்து நம்ம வந்து பத்ரியில் வந்து யோகா மேட்டு நேற்றுக்கு ரெடி. இங்கெல்லாம் போனோடனே அடுத்தது 100 வேலை எனக்கு. புரியுறதா? யோகா மேட்டை அளந்து நீட்டி அதுக்கு எவ்வளோ படுத்தா நம்ம நீட்டி யோகா பண்ண முடியுன்றத பண்ணி ஆயுஷில் ஒன்று வந்து யோகா. புரியுதா? அது ஏன் தேர்ந்தெடுத்துருக்கேன்னா அது காசு கொடுக்க வேண்டாம் யோகா பண்ணுறதுக்கு. புரியுதா? மீதி எல்லாம் வந்து ஏதோ ஒன்று கொடுக்கணும். புரியுதா? இல்லை ஏதாவது போட்டுக்கணும். இது வெறுமனே இப்படி கையை ஆட்டினா போதும். இப்படி கையாட்டியே நான் வந்து லட்சக்கணக்கில் சம்பாரித்தேன், கோடிக்கணக்கில். இந்த 5 கோடி 10 கோடியெல்லாம் சொல்கிறேன்ல, அதெல்லாம் இந்த கையை காட்டி தான். புரியுறதா? எப்படி வேணால் சம்பாதிக்க முடியும். எப்படின்னா என்ன, நல்ல விதமாக. புரியுறதா? யோகாவை பண்ணி இப்படியே மூக்கை பிடிச்சி அவங்ககிட்ட 5000 10,000 வாங்கிடுவேன் நான். புரியுதா? ஏன்னா அது வரைக்கும் ஒரு மாதிரி கஷ்டப்படுவான், பண்ணோடனே ரிலீஸ் ஆகிடுவான். ரிலீஸ் ஆனோடனே இது வரைக்கும் போயிட்டு வந்த இடத்த ஆஸ்பத்திரி கணக்கு பண்ணுவான். அது ஒரு 2-4 லட்சம் ஆகும். புரியுதா? இவருக்கு 5000 கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கொடுத்துருவான். புரியுதா? அதில் 5000 10,000 பெரிய காசு. புரியுதா? அந்த காலத்தில் அந்த மாதிரி ஹெல்த் இஸ் வெல்த். அதுக்காக இப்போ வந்து நம்ம வந்து பத்ரியில் வந்து யோகா மேட்டு கொடுக்க போகிறோம். ஒரு நாள் வந்து அதுக்குள்ளர டைம் கிடையாது, ஆனால் யோகா செய்ய போகிறோம். அது கங்கை கரையில். புரியுதா? இதெல்லாம் வந்து வெறும் பாராயணம் மாத்திரம் இல்லை, யோகாவுக்கும் பண்ணுவோம். புரியுதா? அதனால் ஒரு பெரிய விஷயம். நம்ம வந்து 21ஆம் தேதி அந்த உபாசனை தினத்துக்கு காலையில் 6லேருந்து 7, 6 மணிக்கே வந்துட்டிங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து 6:30 மணிக்கு 7 வந்து அரை மணி நேரம் தான், 30 நிமிஷம் தான் மெடிடேஷன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம். அந்த மெடிடேஷன் முன்னாடி சில ப்ரிப்பரேஷன் இருக்குது, அதை மாத்திரம் பண்ணுவோம். இது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. பண்ணலாம். 4லேருந்து 5:15 யோகான்றார் அவர். அது விஷ்ணுஜி சொல்கிறார், நான் இல்லை. அதனால் அங்கே விஷ்ணுஜி இருப்பாருன்னு அர்த்தம். புரியுதா? 5:15 யோகானா 5 மணிக்கு இருப்பாருன்னு அர்த்தம். 5 மணிக்கு இருப்பாருன்னா 4:30 கிளம்புவாருன்னு அர்த்தம். புரியுது? இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஓகே 5:15 நடக்கும். இது ஒரு விஷயம். அது ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான், அதனால் பிரச்சனை கிடையாது. ஓகே. இப்போ வந்து நவா பிரகரண பேதாத் பரோவரியஸ்துவ ஆதிவத். நேத்தி வந்து பிராணனை பற்றி உபாசனை பண்ணி தேவர்கள் வந்து அதை கண்டுபிடிச்சி பண்ணினாங்க. அசுரர்கள் வந்து உடனடியாக அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிராணன்கிட்ட போனாங்க அசுரர்கள். பிராணன்கிட்ட போனால் மண்ணாங்கட்டி மாதிரி, மண்ணாங்கட்டி எப்படி பாறையில் மோதினா தூள் தூளாக போயிடுமோ அந்த மாதிரி. அப்போது நம்ம தபஸு நம்மக்கிட்ட வந்துட்டுன்னா நம்மக்கிட்ட யாருமே எதிர்க்க முடியாது. அதுவும் கொஞ்சம் நீ உபாசனை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, பெரிய ஒரு வைப்ரேஷன் ஒன்று சுற்றி இருக்கும், யார் கிட்டக்கே வரமாட்டாங்க. புரியுறதா? நம்மளே எக்யூப் பண்ணிக்கணும். புரியுதா? மற்றவங்கள புலம்புறத நேரத்தை குறைச்சி பாசிட்டிவான விஷயத்துக்கு அதிகமான டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். புரியுதா? அப்போ வந்து நம்ம வந்த வாழ்க்கை வந்து உபயோகமாக ஆகிடும். இதில் என்னென்னா கிரேட்டு 3-3-1 முதல் சூத்திரத்தில் நாம் வந்து சித்தாந்தி வந்து அவிசேஷாத் அப்படி சொன்னோம். அதாவது பொதுவான குணங்கள் இந்த குண உபசம்ஹாரம் இருக்கிறதுனால ஏதாவது வேறுபாடு இருந்தால் கூட ஒன்றா சேர்த்து அதை வந்து ஒரே உபாசனையாக சொல்லு அப்படின்னு தான் நம்ம தான் டிக்ளேர் பண்ணினோம். இப்போ அதே சொல்ல பூர்வபக்ஷி உபயோகப்படுத்தலாம். அதை வந்து நேற்றுக்கு அந்த கும்பலில் ஐயோ ராமான் கத்தின்னு இருக்கிற கும்பலில் சொன்னீங்க. இவங்களுக்கெல்லாம் புரிஞ்சுதோ புரியலையோ, அவிசேஷாத் அதுலேயும் வருது அவிசேஷாத். அவன் சொல்கிறான், ஏன் நீ சொன்னது தான் நானும் சொல்கிறேன், அவிசேஷாத் எல்லாம் ரெண்டு உபாசனை சொல்கிறிய, ஒரே உபாசனை நீ சொன்னிய, அதை தான் நானும் சொல்கிறேன். பிரில்லியன்ட் ஃபெலோ. புரியுதா? அதனால் அவிசேஷன்றது ஐக்கியத்தை சொல்கிறது. நீ சொன்னதை தான் நான் இப்போ சொன்னேன், ஆனால் நீ வந்து இப்போ வந்து மாற்றிக்கிற. ஓகே, லோக்கல் கட்சிக்காரன் மாற்றுற மாதிரி இருக்கிறது. போகிற சொன்னது நீ தானும் சொல் சொல் அப்படின்ற மாதிரி இருக்குது. நீ தான் சொன்ன, ஆனால் இப்போ மாற்றிக்கிற அப்படி. அப்போது நான் இந்த உபயோகிக்கிறேன்னா அது ராங்கா? இது பூர்வபக்ஷி கேட்குறான். புரியுதா? இது என்ன நியாயம் சங்கரா அப்படின்னு புரியறதா சங்கரா? இது வந்து பூர்வபக்ஷி சூத்திரம் வந்து போன சூத்திரம் பூர்வபக்ஷி சூத்திரம். அதாவது ஒரே மாதிரி பேர் வந்ததுன்னா 2 உபனிஷத்தில் அது ஒரே உபாசனை தான் அப்படின்னு தான் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன இந்த 3வது அதிகரணத்தில் முதல் சூத்திரத்தில் அப்படிலாம் இல்லை, விதிவிலக்கும் உண்டு. மெக்கானிக்கலாக போகக்கூடாதுன்னு அர்த்தம். புரியுதா? மெக்கானிக்கலாக போகக்கூடாது அப்படின்னு இதுக்கு அர்த்தம். அப்போது இந்த இடத்துல வந்து அதுக்கான பதில் போன சூத்திரத்துக்கு அவன் வந்து கேட்ட கேள்விக்கு எப்படியா நீ அப்படியே பிளேட்டை மாற்றுற, இப்போ பூர்வபக்ஷி சித்தாந்தம் பூர்வபக்ஷியை மாற்றுற அப்படின்னு நீங்களே போரா வந்து கேட்கணும். ஆனால் நீங்கள் ஞானத்தினுடைய உச்சசாலத்தில் சிகரத்தில் இருக்கிறதுனால அப்படிலாம் கேட்கல. நீங்கள் கரெக்டாக அதுவும் கரெக்டாக புரிஞ்சுட்டு இப்போ சொல்கிற போகிறது கரெக்டாக புரிஞ்சுது. இது என்ன நியாயம் சங்கரா அப்படின்னு. அதுக்கான பதில் 3-3-7 சூத்திரம். அதாவது சித்தாந்தத்தினுடைய சூத்திரம். போன சூத்திரம் பூர்வபக்ஷி சூத்திரம். அப்போ பூர்வபக்ஷி நீ சொல்கிறது வந்து சரியாக தான் இருக்குது, புரியாமல் இல்லை. நீ என்ன சொல்ல வரன்றது புரியறது, நல்லாவும் புரியறது. நானும் கூட அவேர்னஸ் ஒருத்தம் கவனிச்சுட்டு இருக்கேன். புரியுதா? கவனிச்சிட்ருக்கேன். அதனால் நீ என்ன சொல்ல வர அப்படின்றதெல்லாம் புரியறதா? ஆனாலும் கூட 2 உபநிஷத்தில் சொல்லப்பட்ட வித்யா உபாசனா தேவதா பேதம் இருக்கிறது. முக்கியமாக பண்ணோம். நீங்கள் என்ன பண்ணோம், நுணுக்கமாக பேசுகிறோம். பிரம்மசூத்திரத்துக்கு வந்துட்டோம்ல, நம்ம புத்தி வந்து வெரி ஷார்ப்பாக இருக்கும். புரியுறதா? வெரி ஷார்ப்பாக இருக்கும். ஓகே. அதனால் வந்து இப்போ வந்து நேற்றுக்கு வந்து நாம் வந்து டிசம்பர் 11 கூடினோம், உடனடியாக டிசம்பர் 15 கூட்டிட்டோம். அப்போது பிரமுக்ஸெல்லாம் சேர்ந்து டோட்டலாக வேறு எங்கேயும் நடக்காதது வந்து நம்ம ஊரில் வந்து அத்தனை பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு டீம் வந்து நல்ல டீம் இருக்காங்க. புரியுதா?
அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்கள் பக்தர்கள்லாம் ரொம்ப சிறந்தவர்கள் அப்படி சொல்லுவாங்க எனக்கு. ஓகே, நான் ஒரு இது திருப்பேன், பக்தர்கள் இல்லை அவங்களாம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு. ஆனால் கூட அவங்களுக்கு புரியாது. ஓகே, ஸோ த கிரேட் பர்சன்ஸ். இந்த காலையில் வர்றதே ஒரு பெரிய விஷயம். அதில் அந்த 6 மணிக்கு வரத்துக்கு முன்னாடி 5:15 5:30க்கு யோகாவும் பண்ணிட்டீங்கன்னா உத்தமம். புரியுறதா? நீங்கள் எதுக்கு அவர் சொல்கிறாரு? அவருக்காக சொல்கிறாரு, நமக்காக சொல்கிறாரு. இன்னொரு 15 நிமிஷம் சீக்கிரமாக புறட்டு வந்தீங்கன்னா கையை காலை ஆட்டி அதை அங்கங்கே துரு பிடிச்சிருக்கோம். இப்படி ஆட்டும் போது அங்கே ஒரு சவுண்டு கேட்கும். வண்டி ரொம்ப நாள் ஸ்டேஷன்லேயே இருக்குதுன்னு அர்த்தம், ஷெட்டிலே இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதா? பயப்படக்கூடாது. அதுக்கப்புறம் மெதுவாக இப்படி தூக்குனிங்கன்னா அது வரும். சில சமயம் இப்படி தான் தூக்கம் வரும், அதோடு நிறுத்திக்கணும், கஷ்டப்படக்கூடாது. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு இப்படி வரும். இதுதான் யோகாவில் இருக்கிற சிறப்பு. நம்ம மருத்துவத்தில் இருக்கிற சிறப்பு என்னென்னா கிராஜுவல் அண்ட் பர்மனெண்ட். ஓகே, அதுபோல் எனக்கு பூர்வபக்ஷி நம்ம என்ன சொல்கிறோம், சித்தாந்தி, இங்கே பாரு, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கிறது. ஆனாலும் கூட 2 உபநிஷத்தில் சொல்லக்கூடிய உபாசனை மெஜாரிட்டி பகுதி கரெக்டாக இருக்குது. ஒன்றே ஒன்று தான் இடத்துல வேறையாக இருக்குது. ஒன்றே ஒன்றுனா எது? தேவதா வேறையாக இருக்குது. மீதெல்லாம் கரெக்டாக. மண்ணாங்கட்டி போடுறது, அதில் பாறையில் அடிக்கிறது, இதெல்லாம் இந்த கதை ஸ்டோரி எல்லாமே ஒன்றா தான் இருக்கிறது. ஆனால் இந்த தேவதா வேறையாக இருக்க புரியுறதா? வீடு கரெக்டாக இருக்கிறது, பெட்ரூம் கரெக்டாக இருக்கிறது, கிச்சன் கரெக்டாக இருக்கிறது, என்ன, ஸோ ஹால் கரெக்டாக இருக்கிறது, சாப்பாடு கரெக்டாக இருக்கிறது, பழம் கரெக்டாக இருக்கிறது. புரியுதா? நம்ம பையனை கூட்டிகிட்டு வரதுக்கு பதிலாக வேறு ஒரு பையனை கை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டோம்னா வீட்டுக்குள்ளே எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இவனும் பையன்தான். புரியுதா? அப்படி விடுவான். இந்த பையன் தொந்தரவு பண்ணினாலும் கூட அழிச்சாட்டி நம்ம பையனை தான் தூக்கி கூட்டிகிட்டு போவான். புரியுறதில்ல? அவன் வரலான்னு இப்படி கையை காலை உதறினா கூட ஒரு அடி அடித்து நம்ம பையன் தான் கூட்டிகிட்டு போவான். இப்போ இன்னொரு பையன் நீ கூப்பிட்டோன்னே வந்துடுறான்னு வச்சுக்கேன், நீ போடா சொன்னோன்னே இவன் தான் கேட்குறான், அப்படி விட மாட்டான். புரியுறதில்ல? அப்போ அந்த 2 பையன் வித்தியாசம் புரியுதில்ல? இப்போ கரெக்டாக புரிஞ்சுருக்கோம். ஓகே, இந்த மண்ணாங்கட்டி பாறையில் உடைக்கிறது, இதில் தேவர்கள் அசுரர்கள் கதை, இதெல்லாம் மெஜாரிட்டி ஒன்று தான். ஆனால் தேவதா வேறையாக இருக்கிறது. அதனால் இந்த உபாசனா வேறு உபாசனா. ஓகே, அப்போ எந்த உபாசனை வேண்டுமானாலும் இருக்கலாம். அதில் ரொம்ப முக்கியமானது மெயின் என்ன அப்படின்னா உபாசனா தேவதா. உபாசிய தேவதா என்னன்றது தெரிஞ்சால் தான் அதற்குரிய விஷயத்தை நம்ம பண்ண முடியும். அப்போது மற்ற ஸ்டோரியெல்லாம் செகண்டரி. பிரைமரி என்ன? உபாசிய தேவதா. ஓகே, அப்போ கண்ணு காது மூக்கு மனசு அட்டாக் பண்ணச்சு அதெல்லாம் சரிதான். அதுலேருந்து வேல்யூஸ் நம்ம கற்றுக்கலாம். ஆனால் சப்ஜெக்ட் மேட்ரு உபாசனா, உபாசிய தேவதா முக்கியம். இதை விட முக்கியமானது ஒன்று இருக்குது, அது உபநிஷத்தில் வரல, இந்த பிரம்மசூத்திரத்தில் வரல. அது என்ன? உபாசிய தேவதா இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், அது கரெக்டாக இருக்கட்டும், அதை பண்ணுறதுக்கு உபாசகன் இல்லைன்னு வச்சுக்கோ, முதலுக்கே மோசம். புரியுறதா? அதனால் அது இங்கே சொல்லலை. இப்போ நான் சொல்கிறேன், உபாசக தேவதை இருக்கட்டும், எப்படி பண்ணுறது இருக்கட்டும், என்ன அது குண உபசம்காரமாக இதெல்லாம் இருக்கட்டும், ஆர்கியூமெண்டெல்லாம் டிபேட்லாம் இருக்கட்டும். ஆனால் அந்த இவனே இல்லைன்னு வச்சுக்கோ, உபாசகனே இல்லைன்னா அப்படின்னு. அதனால் பொட்டு வைக்கிறதுக்கு ஒரு புருஷனாவது வேணும். புரியுதா? அவன் எப்படி அப்படியே ஒரு பழமொழி இருக்கிறது. புரியுதா? அது இந்த உபாசகன் முக்கியம். நாட்டில் எல்லாமே பண்ணிவிடுவான். இப்போ நான் மேட்டு வேறு கொடுத்துருவேன்னா மேட்டு வேறு கொடுத்துடலாம், அந்த இது விளக்கம் கொடுத்துடலாம், எல்லா தீப ஏற்றி ஊதுவத்தியெல்லாம் கொடுத்து எல்லாமே பண்ணிடலாம். ஆனால் அதில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணணும்ல ஒருத்தன், அவன் மாத்திரம் இருக்கும். நான் ஒரு மெடிடேஷன் போனேன், எல்லோரும் கண்ணை மூட சொன்னான். நான் மாத்திரம் கண்ணை திறந்து பார்த்தேன், அந்த சொல்லிக் கொடுக்குறவர் காணும். அந்த ஒரு 20 நிமிஷம் அவர் இன்னும் வேலை வச்சுருக்காரு.
அதெல்லாம் பண்ணிவிட்டு வந்து திருப்பி உட்காந்துப்பார். இங்கே ஒரு சுவாமி இருக்கார், அவர் எப்பயுமே பொழுதனைக்கும் சும்மாவே இருப்பார். அப்படியே அவர் ஒரு இது வச்சுருக்கார், மென்டலி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காரு எல்லோரையும். அவர் வந்து ரூமில் சும்மா இருப்பார் அப்படின்னு புரியுது தான். ஆனால் ஃபோன் பண்ணிட்டு தான் போனோம். ஃபோன் பண்ணிட்டு போனால் அந்த இடத்துல இப்படி உட்காந்துருவார். எப்படி தெரியுன்ட்டில்ல, ஃபோன் பண்ணாமல் ஒரு தடவை போனேன், கதவே திறக்கலை. புரியுறதில்ல. அதாவது எல்லாத்துமே சொல்லிடலாம், டிக்ளேர் பண்ணிடலாம், ஆனால் அதுபடி இருக்கிறது தான் கஷ்டம். அதுதான் இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்போ பிராண தேவதா முக்கியம். மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா பிருகதாரண்யம் 1-3, சாந்தோக்கிய 1-2, முதல் அத்தியாயம் 3வது பிராமணம் பிருகதாரண்யம், சாந்தோக்கியம் வந்து முதல் அத்தியாயம் 2வது செக்ஷன் பகுதி. ஓகே, ரெண்டுமே ஒன்றா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நுணுக்கமாக ஆராயும் போது வேறு வேறையாக இருக்கிறது. இதுதான் பிரம்மசூத்திரத்தினுடைய ஸ்பெஷல். ஓகே, தெரிஞ்சிக்க வேண்டியது. பிருகதாரண்யம் 1-3 மந்திரம் வந்து தேக வாச்சம் உசுகு தொம் நக உத்காய. இந்த தேவர்களாம் அசுரர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு பிராணன்கிட்ட என்ன சொல்கிறான், நீ எங்களுக்காக இந்த ஓம்கார உத்கீத ஓம்காரத்தை ஓது அப்படின்னு சொன்னான். அந்த புலன்களாகிய புரோகிதர், இப்போ மனசுனா மனசு, அப்புறம் கண்ணுனா கண்ணு, அவங்கக்கிட்ட தேவர்கள் போய், இது பிருகதாரண்ய உபநிஷத்து. ஓகே, அந்த இந்திரியங்கள் மனசுக்கிட்ட அந்த புரோகிதரெல்லாம் உங்களுக்காக நான் உத்கீதம் வாசிக்கிறோம் ஓதுறோம் அப்படின்னு அவங்க சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னாடியே அசுரர்கள் போய் அட்ராக்ட் பண்ணணும். இப்போ இதில் அந்த விஷயம்லாம் முக்கியம் இல்லை. இது என்னென்னா தேவர்கள் செப்பரேட், அந்த அந்த கவுனப்பிராணா இருக்கு இல்லையா, இந்திரியங்கள் மனசு அதெல்லாம் அது செப்பரேட். இந்த தேவர்களை காப்பாற்றுறதுக்காக இந்த இந்திரியங்கள் வந்து ஓதணும். அப்பாயின்மெண்ட் ஃபார் புரோகித், புரியுதா, இது செப்பரேட்டு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்காக அவங்க வந்து செய்வாங்க அப்படின்றது. தே விதுகு அனேன நைவ உத்கார அத்யேஷ்யந்தி இதி. இந்த உத்கார பாடுகின்றது தங்களை அந்த புலன்கள் தான் புரோகித் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது. அப்போ அங்கே பேதம் இருக்குது. உத்காத உபாசனை வேற, அந்த சொல்கிற ஆள் எனக்காக சொல்லணும் அப்படின்ற டிஃப்ரென்ஷியல் இருக்கிறது. அது ரொம்ப மைனூட்டானது. அப்போது தர்ஃபோர் பிராணா பெஸ்ட்டு, உத்கார புரோகிதர் ஃபிட்டஸ்ட்டு சாமகாயகா அப்படின்னு வச்சுண்டு தியானிக்கிறேன். இந்த உபாசனை எப்படி பண்ணணும் அப்படின்னா, பிராணன் தேவதா பெஸ்ட்டு, அந்த பிராணன் தேவதையை வந்து மனசை உத்கீதம் பண்ணுறது, அதுக்கப்புறம் பிராணன் வந்து உத்கீதம் பண்ணுறது, புரியுதா. அப்படி அந்த பிராணனை இன்னொரு ஐட்டம் உத்கீதம் பண்ணுறதா நினச்சிண்டு தியானம் பண்ணினா அவன் பலமான ஆளாக இருப்பான், யாரும் நம்மளை வந்து எதிர்க்க மாட்டான் அப்படின்னு பிருகதாரண்ய உபநிஷத்து சொல்லிடுது. ஓகே, பிருகதாரண்ய உபநிஷத்தில் பிராணன் உத்காத்ரகா உத்காய பேதம் இருக்கிறது. உத்காத்ரா உத்காய பாடுபவன், அந்த பாட வைப்பவன், ரெண்டு பேதம் அதில் இருக்கிறது. இதனுடைய டெவலப்மெண்ட்டு. ஆனால் சாந்தோக்கிய உபநிஷத்து டெவலப்மெண்ட் எப்படி இருக்கிறது, முதல் அத்தியாயம் 2வது செக்ஷன், அது வந்து ஸ்லோலி டெவலப் ஆகி போகிறது. அதில் இந்த சாந்தோக்கியத்தில் முதல் அத்தியாயத்தில் முதல் செக்ஷன்லேயே எப்படி ஸ்டார்ட் ஆகிறது, ஆரம்பமே எப்படி இருக்குது பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக ஆரம்பிக்கிறது. ஓம் இத்யேதத் அக்ஷரம் உத்கீதம் உபாசீத. 1:1:1 சாந்தோக்கியம். ஓகே, ஓம் இத்யேதத் அக்ஷரம் உத்கீதம் உபாசித. இது மீமாம்சக்காரர் இருக்கான் இல்லையா, அவன் ஒவ்வொரு லைனையும் விசாரம் பண்ணுவான் இந்த இடத்துல. அதுபோல் அவனுடைய விஷயம் சாமவேத உத்கீதத்தில் ஓம்காரமான ஆலம்பனம் எந்த தேவதை வேண்டுமானாலும்
இல்லை என்ன பியூட்டினா, இந்த உத்கீத ஓம்காரன்றது ஆலம்பனம். 3 ஃபேக்டரி வைக்கும். உபாசகன் வேணும், ஆலம்பனம் வேணும், உபாசிய தேவதை. புரியுறதா? ஸோ இது 3 இருந்தால் தான், திருப்புட்டி இருந்தால் தான் உபாசனை கம்ப்ளீட் ஆகணும். இந்த ஓம்கார உத்கீத ஆலம்பனத்தை வச்சுக்கிட்டு எந்த தேவதை வேணால் அதில் அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஒரு விசேஷம் இருக்குது. புரியுதா? இந்த உத்கீதம் மாத்திரம் அப்படியே இருக்கும். அதில் நீங்கள் இது பண்ணலாம். இப்போ சிவனை வச்சுக்கிட்டு மகாவிஷ்ணு அதில் பண்ணப்படாது. சாலிகிராம வச்சுக்கிட்டு அது சிவனாக பார்க்கக்கூடாது. புரியுதா? அந்த ஆலம்பனத்தில் அந்த தெய்வத்தை தான் பார்க்கணும். கன்ஃபியூஸ் ஆக்கிக்கூடாது. புரியுறதா? இப்படி சாமவேத ஓம்கார டெக்னிக்கலாக என்ன இருக்கிறது, நேமு உத்கீதா. அந்த ஆலம்பனத்தில் எந்த உபாத்தியம் வேணால் பண்ணலாம் அப்படி சொல்கிறது. அப்போ உத்கீத ஆலம்பனத்தில் பல தேவதைகளை உபாசனை செய்ய முடியும். சாந்தோக்கியம் முதல் பகுதி மட்டுமே, 2வது பகுதியில் பல உபாசனையை சொல்கிறது. ஓகே, அதாவது எல்லா விதமான உபாசனைகளுக்கும் ஓம்காரம் பொதுவான ஆலம்பனமாக உள்ளது. இது சாந்தோக்கியத்தினுடைய டெவலப்மெண்ட்டு. இந்த ஓம்காரத்தில் பல தேவதைகளை கொண்டு வரும்போது அதில் பிராண தேவதையும் ஒன்று. ஓகே, ஸோ பிராண தேவதையும் அதில் பண்ணலாம். பின்னாடி அதே ஓம்காரத்தில் ஈஸ்வரனையும் சொல்லணும். இங்கே என்ன ஆர்கியூமெண்ட்டுனா, ஒரே உபநிஷத்துலேயே ஓம்காரத்தை ஆலம்பனமாக வச்சுட்டு வேறு வேறு தேவதையை பண்ணலாம். ஒரே விஷயமே 2 உபாசனை சொல்ல முடியும் ஒரே உபநிஷத்துலேயே. புரியுதுதா? அப்படி இருக்கும்போது வேறு வேறு உபநிஷத்தில் 2 சொல்கிறது ஒத்துமையாக இருந்தாலும், பேர் ஒன்றா இருந்தாலும் வேறு வேறு உபாசனை அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ வேறுபாடு என்ன? பிருகதாரண்ய பிராண உத்கீதம் சொல்லப்படுது. அதில் உத்காய உத்கார ப்ரீஸ்ட் இருக்கார், அதில் புரோகித், அவர் தான் இதை சொல்கிறார். சாந்தோக்கியத்தை எப்படி டைரெக்டாக இந்த இந்திரியங்களே பிராணனாக நம்ம வழிபடுறோம், தியானிக்கிறோம். அதுவே ஆலம்பனமாக தியானிக்கிறோம். இதுதான் வித்தியாசம். அப்போ இந்த சிமிலாரிட்டி எப்படி இருக்கிறது, அது சூத்திரக்காரர் பரோவரிய ஈஸ்வர உபாசனையும் இந்த உத்கீத வித்தையில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி, சாந்தோக்கியம் 1, 6, 7 மந்திரம் அத யக ஏஷா அந்தராதித்ய இரண்மயா புருஷா திருஷ்யத்தே இரண்மய ஸ்மசுரு இரண்மயதி கேஷா ஆபரணா சர்வ ஏவ ஸ்வர்ணா. அப்போ மசுருன்றது என்னது? படா மசுரு அப்படி சொன்னால் கெட்ட வார்த்தை மாதிரி நம்ம தமிழில் வச்சுட்டு இருக்கோம்ல. அது சமஸ்கிருத பாஷை. புரியுதா? கெட்ட பாஷை இல்லை. அது தமிழில் முடின்னு சொல்கிறோம், சமஸ்கிருதத்தில் போடா மசுரு அப்படின்னு சொல்கிறோம். அவன் திட்டம் போது சமஸ்கிருதத்தில் பேசுகிறாம. இப்போ லோக்கலில் அன்எஜுகேட்டடாக இப்போ லோக்கலில் இப்போ ஒரு ரவுடியாக இருக்கானே, அவன் சமஸ்கிருதம் பேசுகிறான். சமஸ்கிருதம் போய் இது யாருக்கும் வராது வேறு சொல்கிறேங்க. புரியுதா? தமிழ் தான் கஷ்டமாக இருக்கிறது. இதெல்லாம் எனக்கு ஒரு புக்கு இப்போ ஒருத்தர் கொடுத்தாரு, அதை படிக்கிறது. இப்போ சமஸ்கிருதம் ஈஸியாக இருக்கிறது, அந்த இலக்கியத்தை படிக்கிறதுக்குள்ளே ஏம்பாடு உம்பாடுன்னு ஆகிடுறது. ஏன்னா நமக்கு சொல்லிக் கொடுக்கல நமக்கு. ஓகே, அப்போ சூரியனுக்குள் இருக்கும் பொன்னிறமான அந்த கதிரில் ஈஸ்வரன் இருக்கிறான் என்றதை பார். அவனுடைய தாடியும் அவனுடைய மீசையும் அது பொன்னிறம் தங்கமாக இருக்கிறது. பொன்னிறமாக இல்லை, தங்கமாகவே இருக்கிறது. புரியுதா? இப்போ நீ என்னை பார்க்குறல்ல, தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாமே தங்கமாக இருந்தால் நீ என்ன பண்ணுவ? போய் ஜிஆர்டியில் தூக்கி போட்டு அந்த மாதிரி நீ தியானம் பண்ணு. அந்த சூரியனை பார்த்து அப்படி தியானம் பண்ணு. அப்போது சாந்தோக்கிய 1:9 1, 2 மந்திரம் என்ன சொல்கிறதுன்னா, 1:9 முதல்ல எடுத்துப்பான். சர்வாணி ஹாவா இமானி பூதானி ஆகாச தேவ சமுத்பத்தியந்தே ஆகாசம் பிரத்யஸ்தம் ஆகாச ஏவகி ஏப்பய ஜேயான் ஆகாச பிராணய ஹாவை. அதாவது படைத்து காத்து
ஒடுக்கத்துக்கு உரிய அந்த பரம்பொருளையே சிறந்தவற்றுள் சிறந்ததாக உத்கீதத்தில் தியானம் செய். ஓகே, முன்னாடி தேவர்கள் அசுரர்களிருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு உபாசனை சொல்லுது. இங்கே ஈஸ்வர உபாசனையை சிறந்தவற்றுள் சிறந்ததாக சொல்லுன்னு சொல்கிறது. அப்போ ஒரே இடத்துல கூட ஒரே பேர் தான் உத்கீதம், ஆனால் 2 உபாசனையாக சொல்லலாம். அப்படி 1:9 2வது மந்திரம் எப்படி சொல்கிறது? சக ஏஷகா பரோவரியான், இங்கே தான் எடுத்துக்கிறார் சூத்திரக்காரர். பரோவரியான் உத்கீதகா சக ஏஷகா அனந்தகா வித்வான் பரோவரியாகும் சம் உத்கீதம் உபாசீத பிரதான் உபாஸ்த. உத்கீதம் ஆலம்பனத்தில் ஈஸ்வரனையே மிக மிக மேலாவனவராக சிறந்தவராக ஈஸ்வரனையே தியானிக்க வேண்டும். ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம்? உத்கீதத்தில் பிராணனை பண்ணணும்னு சொன்னோம். அந்த பிராணனும் கூட இந்த மனசு வாக்கு அதுவே பிராண தேவதையாக நம்ம உத்கீதத்தை பண்ண சொன்னோம். புரியுதா? இது சாந்தோக்கிய மந்திரம். ஆனால் பிருகதாரண்யத்தில் என்ன டிஃப்ரெண்ட்டு? தேவர்கள் போய் வேறு மாதிரி கேட்குறாங்க, நீ எங்களுக்காக பண்ணு. அங்கே டிஃப்ரென்ஷியல் இருக்குது, பேதம் இருக்குது. சாந்தோக்கியத்தில் அபேதம் இருக்குது. இதுதான் மைனூட்டு டிஃப்ரெண்ட், அந்த தேவதை கிட்ட இருக்கிற டிஃப்ரெண்ட். இப்போ 3:3:7 சூத்திரத்துக்குள்ளே நம்ம போனோம்னா, நவா பிரகரண பேதா அபேதாத் பரோவரியஸ்துவ ஆதிவத் ந வா. இது சித்தாந்தி சொல்கிறது. இங்கே பாரு, முதல் சூத்திரத்தில் நீ சொன்னிய ந கிடையவே கிடையாது. 2 வரவே வராதுன்னு சொன்னல, வரும். அப்புறம் 2ஆக சொல்லலாம். ஒரே விஷயம், ஒரே பேர், அதிகமான ஒற்றுமை இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருந்தால் கூட விதிவிலக்காக அதை 2 உபாசனையாக சொல்லலாம். அதுவும் சின்ன விஷயம் இல்லை, சின்ன விஷயமாக தான் இருக்குது, ஒரே விஷயமாக தான் இருக்குது. ஆனால் அது முக்கியமான விஷயமா இருக்குது. தேவதா அங்கே வேறு இங்கே வேறு, புரியுதா? அதனால் மீதி எல்லாம் கரெக்டாக இருக்கிறது. அந்த ஸ்டோரி சொல்கிறது, வேல்யூ சொல்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கிறது. ஆனால் தேவதா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓய், அதனால் வான்னா நிச்சயம், இன்னும் கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணுறது. நீ அவிசேஷாத்து நான் சொன்ன, நீ அவிசேஷா சொல்கிறிய, அதனால் திருப்பி அந்த கோபம் வரும்ல. அதனால் இந்த உபநிஷத்துலேயே அப்படித்தான் எல்லா இடத்துலையும் படிடா படிடா படிடான்னு நீ சொல்லி பாரு உன் பையன்கிட்ட. இப்போ படிக்க மாட்டேன், என்ன செய்வேன்? நமக்கு மரியாதை கொடுக்குற வரைக்கும் தான் சொல்லணும். இப்போதான் நம்ம எக்ஸ்ட்ரீமாக போய் அதுக்கப்புறம் மாட்டி ஒரு ஈஷிண்டு சரி போ படிக்கலைன்னா பரவாயில்ல போ, எப்படி கடைசியாக அதுக்கு முன்னாடியே 2 ஸ்டெப்பு முன்னாடியே முடிக்கணும். அப்போ உனக்கும் நல்லது அவனுக்கும் நல்லது, புரியுதா? இது நான் பண்ண மாட்டான். கடைசி எண்டு வரைக்கும் போய் அடி உதெல்லாம் வாங்கின பிறகு தான் சரி நீ பண்ணுறதே பண்ணுறா அப்படின்வான். இதை முன்னாடி சொல்லக்கூடாதா? அவனுக்கும் உனக்கும் மெஜஸ்டிக்காக இருக்கும்ல. அது நிறைய பேருக்கு புரியறதே இல்லை, தெரியறது இல்லை. நான் பார்க்குறது கடைசி வரைக்கும் போய் அடி வாங்கி அதுக்கப்புறம் இப்படி பண்ணுதுச்சு அப்படின்னு, சரி அப்படி தான் இருக்கும் விடு அப்படின்னு. அதனால் நிச்சயமாக ஒரே பெயர் இருந்தாலும் உத்கீத உபாசனா சொன்னாலும் வேறு வேறு உபாசனா. என்ன ரீசன், என்ன காரணம்னா பிரகரண அபேதாத். ஓகே, அதனுடைய சொரூபம் வேறையாக இருக்கிறது. ஒரே பிராண தத்துவம் இருந்தாலும் சொரூபம் வேறையாக இருக்கிறது. தேவர்கள் புலன்களை வேண்டிக் கொண்டு நீங்கள் எங்களுக்காக உத்கீதம் பாடணும் அப்படி சொல்கிறது பிருகதாரண்யத்திலையும். ஆனால் சாந்தோக்கியத்தில் எப்படி இருக்கிறது? அந்த புலன்களே உத்கீதமாக பாடுறது, உபாசித்த அப்படி பிரகரண பேதாத். அதனால் உபநிஷத்து பியூட்டிஃபுல்லாக இருக்கிறது. பிரகரணம் இஸ் ஈக்குவல் டு பிரகரம், பிரக்கிரம, பிரக்கிரம இஸ் ஈக்குவல் டு உபக்கிரம. அப்போ உபக்கிரம பிராணஸ்வரூபத்தையே தியானிக்கணும் அப்படின்னு சொல்லு. இப்போ 2மே பிராணன் தான், ஆனால் அதனுடைய நேச்சர் ஸ்வரூபம்
வேறு வேறையாக இருக்கிறதுனால 2 பிராணா சொல்ல, 2 உபாசனான்னு சொல்லணும். द्वे आह प्रजापत्या देवासुरश्च तदा कानीय स एव देवा जयास असुरास्त यज्ञ उद्गीतेन नग उद्गाय अनेन वै उद्गात्र. இப்போ இந்த பிருகதாரண்யத்தில் ஆரம்பமே அங்கே ஆரம்பம் வந்து அக்ஷரம் உத்கீத உபாசீத அங்கே சொல்கிறது. ஆனால் பிருகதாரண்யத்தில் ஆரம்பத்தில் அங்கே எப்படி இருக்கிறது வேறு மாதிரி. அங்கே உத்காத்திய உத்காத்திர நீ எங்களுக்காக பாடு அப்படின்னு நீ சொல்கிற. அப்போ தேவத்தை அங்கே வேறுபடுகிறது. ஓகே, அதனால நீ வந்து இதை முடித்தோன்னு புரிஞ்சுக்கோ. ஒன்றில் வந்து ஓம் இத்தியேத அக்ஷரம் உத்கீதம் உபாசித நேராக சொல்கிறது. ஓகே, ஓங்காரமே புலன்கள் வந்து ஓம்கார உபாசனைன்னு சொல்கிறது. புரியுதா? என்ன புரியுறது? ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்னா, நீ ஏஜென்ட் இல்லாமல் எனக்காக இந்த வீட்டில் நீ வந்து எனக்காக கொஞ்சம் நேரம் உபாசனை பண்ணு அப்படி சொல்லக்கூடாது. புரியுதா? அப்படி சொல்கிறதா இருந்தால் இன்றைக்கி மத்தியானம் எனக்காக நீ சாப்பிட்ரு அப்படி சொல்லணும். அது முடியாதுல்ல, நீ தானே சாப்பிடுவ எவ்வளோ இருந்தாலும். இப்போ தலைவலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. தலைவலி இருந்தால் யாருக்கு மாத்திரை போடுவான்? எவனுக்கு தலைவலி இருக்கோ அவன் தான் போட்டுக்கணும். புரியுதா? நான் இது ரொம்ப வருஷமாக சொல்லியிருக்கேன். இந்த ஒரு சிஸ்டம் மாத்திரம் அவனுக்கு போட்டால் எனக்கு கரெக்டாகிடும். எவனையாவது பிடிச்சி மூக்கை பிடிச்சாது மாத்திரை போட்டு விட்டுடலாம். புரியுதா? அதெல்லாம் அவன் தான் இதுவே அவன் தான் சுமக்கணும். புரியுதா? நீ வாங்கிட்டு வந்த பிராரப்தத்தை நீ தான் சுமக்கணும். அழுது பெற்றாலும் அவன் தான் பெற்றுக்கணுமா. அந்த மாதிரி நான் தான் பண்ணினான். அது இது இந்த எனக்கு மாத்திரம் பகவான் இப்படி பண்ணிட்டானே, உனக்கு மாத்திரம் பண்ணலை, பக்கத்து வீட்டுக்காரங்க நீ சொல்லு கேட்டுப்பார், அவனுக்கு உன்னை விட ப்ராப்ளம் நிறையா இருக்கும். எவனுக்கு பிறந்துட்டின்னா பூமியில் பிறந்துட்டின்னா ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் இப்போ இந்த ப்ராப்ளமே மத்தியில் ப்ராப்ளம் இல்லாமல் கற்றுக் கொடுக்குறத வேதாந்தம் அதெல்லாம் பெரிய கிரேட்டு. அதனால் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். பரோ வரியஸ்துவாதிவத்து ஈஸ்வரன் சிறப்பானவர், சிறந்தவற்றுள் சிறந்தமானவர். அவர் எப்படிப்பட்டவர்? அளவுலேயும் சிறப்பாக இருக்கிறது, குணத்திலையும் சிறப்பாக இருக்கிறது. பரிமாணகா சர்வ கதகா அவர். ஓகே, அதனுடைய பரிமாணம். அப்புறம் குணகா அப்படி இருக்கிறது, அவர் வந்து சிறந்த குணவானாக இருக்கிறார். அப்போ இந்த பகவான் பரோவரீஷ்ய ஈஸ்வரகா 1:9:2 சாந்தோக்கியம் அப்படி பண்ணு. அப்போது நம்ம எப்படி ஈஸ்வரனை உபாசனை பண்ணணும்? எங்கள் வீட்டில் அம்மாவை விட, அப்பாவை விட, கணவனை விட, குழந்தைய விட, ஏற்ற வீட்டில் எனக்கு சொந்தக்காரனெல்லாம் விட ஈஸ்வரன் பெரியவர் அப்படின்றத நம்ம வீட்டுக்குள்ளே எல்லாரோடைய இருந்துக்கிட்டே ஈஸ்வரன் பெரியவர்னு உபாசனை பண்ணுறத யாரால் தடுக்க முடியும்? யாராலையும் தடுக்க முடியாது. அப்படியே அப்போ ஈஸ்வரனோட 1-to-1 கணக்கு வச்சு நீ எந்த குடும்பத்தில் வேணால் இரு, ஆனால் உனக்கும் ஈஸ்வரனுக்கு தான் சம்பந்தம். புரியுதா? மீதியெல்லாம் இதெல்லாம் வந்து சப்போர்ட்டிங் சிஸ்டம். மீதெல்லாம் வந்து சப்போர்ட்டிங் சிஸ்டம், அது இருக்கும் போகும். பகவான் பக்தன் அது இருக்கு இல்லையா, அந்த சிஸ்டம் வந்து பர்மனண்ட்டாக வச்சுக்கணும். ஓகே, அது வச்சுக்கிட்டிங்கன்னா உன் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும். அவர் தான் நமக்கு வேண்டியவர். புரியுதுதான்? இப்போ எங்கள் அப்பா இருக்கும்போது அவர் அப்பா, நான் பையன். புரியுதா? அவர் டிஸப்பேர் ஆகிட்டார். இப்போ வந்து என் பையன் இருக்கான், நான் அப்பா, அவர் பையன். புரியுதா? இது மாறிகிட்டே இருக்குது. ஆனால் குழந்தையாக இருக்கும்போது பகவான் பக்தன், இப்போ அறிவு வந்த பிறகும் பகவான் பக்தன், வயசாகிடுச்சு அப்பயும் பகவான் பக்தன் தான். அதில் வேறுபாடே கிடையாது. புரியுதா? அப்போ ஈஸ்வரனை நீ வீட்டுக்குள்ளே இன்வோக் பண்ணி ப்ராப்பராக பண்ணிட்டேன்னா வீட்டுக்குள்ளறையே நடக்கக்கூடிய சண்டை சச்சரவு மனக்கசப்பு இதெல்லாம் இருக்குல்ல, அங்கே நம்ம வீட்டில் எதுக்கு பூஜை ரூம் வச்சுருக்கோம்? வீட்டில் ரொம்ப பீக்கில் இருக்குன்னு நடக்குதுன்னு வச்சுக்கோ, உச்ச சாயில் கரண்டியை வச்சே சண்டை போடுற அளவுக்கு வந்துட்டுன்னு வச்சுக்கோ, அந்த கரண்டியை எடுத்துக்கிட்டே போய் நேராக சுவாமிகிட்ட வச்சு நமஸ்காரம் பண்ணிவிட்டு மீதி நாளைக்கு பார்க்கலாம். ஓம்
பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.